நண்டை பிடிக்கணும்னு பாருங்க. உசுரோடு இருக்கான், கடிச்சு விட்டான். தம்பி இந்த பைய கம்மி இல்லை, பைய கம்மில செல்லு நீ வச்சுருங்க. கொஞ்சம் பைய பிடிக்குது. தூட 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 இது மேல ஒன்று இருக்கான். கார்த்தி 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 மேல ஒன்று இருக்கு. இந்த ஓட்டான் விட்டுற வளர்த்துரு 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 காலேஜ் ஓட தெரியல. பெருசு பைய புடுறா, பையவாக புடுறா. நம்மள போட்டு கொடு கொடு கடிச்சு விடாம பெருசா நிறைய நிக்கிறா. கடிக்கிறா கடிக்காம கொஞ்சம் தம்பி இந்தா நெட்டு கொண்டா தம்பி. இந்த சூத்த செருப்பு போடல, செருப்பு காரே போட்டு வந்துருக்கணும். போட்டு போய் பேசிக்கிறேன். விழுங்கான்னு பிடிப்போம். வீட்டில் ட்ரெஸ் மாற்றிக்கிறேன். எங்க எங்க நொறுங்கியே வச்சா. மெதுவாடி மெதுவாடி மெதுவாடி. அடி 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 தூக்கி பைக்கமி பைக்கமி. அப்படி அப்படி படி அப்படி மண்டர் போட்டுல. இந்த டபங்க தெரியுமா நல்ல பெருசு. கிழிச்சிடும் நிச்சயமா. அந்த கீழே கிடக்கு நந்தி போடு. நான் பிடிச்சிருக்கேன். விடுங்க மங்குஸ். இந்த இந்த அந்த அந்த இப்போ நாங்க நைட்ல பிடிச்ச நண்டு எவ்வளவு தெரியுமா? இங்க பாருங்க, கிட்டத்தட்ட 1 கிலோ இருக்கும் நண்டு. கீழே போட மேலே பாக்க. ரெண்டுல ரெண்டு இல்லையா பையன்டா. பிடிச்சா இல்லையா? பிடிச்சா அப்படியே கொண்டு வந்து காமி. கொடுக்கு நவுறதே. குட்றாத. நான் பிடிச்ச நண்டு எவ்வளவு தெரியுமா? இங்க பாருங்க. ஒரு டப்புசா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த நண்டை இப்போ நம்ம நல்லா க்ளீன் பண்ணியிருக்கோம். மண் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. நாங்கள் நண்டு பிடிச்சிட்டு வர்றதுக்கே மணி 2:30 ஆயிடுச்சு. ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாக நண்டை சாப்பிட்றதுக்காக நாங்கள் மிட் நைட்டில் வேலை பார்த்துட்ருக்கோம். நண்டை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிடுறோம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்க்குறோம். கருவேப்பிலை கொஞ்சம் பொரிஞ்சதும் சுத்தமான நண்டை அதில் போடணும். இப்போ அதை கொஞ்சம் கிளறி விட்டுப்போம். அதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நல்லா சேர்றதுக்காக நல்லா கிளறி விட்டுப்போம். இப்போ
இப்போ அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். அதை ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுப்போம். இப்போ அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். உங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கு நீங்கள் வத்தத்தூள் சேர்த்துக்கோங்க. நண்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம், மூடி வச்சு. கொஞ்சம் மிளகு எடுத்து ஃப்ரெஷ்ஷாக தூள் பண்ணி வச்சுப்போம். நிமிஷம் சிம்மில் வச்சுட்டோம். பொடி பண்ண மிளகை மேலே தூவி விட்டுப்போம். அப்படியே ஒரு கிளறி விட்டுடுவோம். இப்போ மிட்நைட், ஆனால் இந்த ரெசிபியை நாங்கள் சிம்பிளாக செஞ்சுருக்கோம். இப்போ நம்ம நண்டு ரெடி ஆயிடுச்சு. வாங்க அடுப்பு போட்டு இறக்கலாம். நம்ம ஃப்ரெஷ்ஷான நண்டு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடுவோம். Tudo, 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 tudo.